நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மதுரை தானே யூடியூப் சேனல் இருக்கேன். யூடியூப் சேனல். ஆமாம், அதில் நான் மதுரை இருக்கேன். மதுரை. அங்கே என்ன டிஷ் நல்லாயிருக்கும்? என்ன டிஷ்னா? அதாவது என்ன உணவு அங்கே நல்லாயிருக்கும்? அங்கே மட்டன் ஐட்டம் எல்லாமே மிரட்டி விட்டுருவாங்க. இது மதுரடா உன்னை மிரட்டுண்டா சார் மதுரைக்குனாலே வந்து மேக்ஸிமம் பரோட்டா தான் சொல்றாங்க. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. இங்கே என்ன நல்லா இருக்கும்? சாப்பாடு கொஞ்சம் கூட்டு நல்லா இருக்கும். மட்டன் சுக்கா நாங்கள் சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்காவும் தரமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கலப்படம் இல்லாமல் நம்ம பழைய காரைக்குடி ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. ஐர மீன் குழம்பு வந்து நல்லாவே இருக்கும். எல்லா இடத்தையும் மற்ற இடத்த சாப்பிட்றத விட ஐர மீன் குழம்பு அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மதுரையில் எந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்றீங்க? என்ன டிஷ் நல்லா இருக்கும் நீங்கள்? அங்கே சிம்மக்கல் கிட்ட கோனார் கடையில் மட்டன் சுக்கா நல்லா இருக்கும் ப்ரோ. அதை விட்டால் இங்கே ஜானகிராம் சிம்மக்கல் கிட்ட இருக்குது. அந்த மெஜரா கோட்ஸ் பாலம் இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது. இதில் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஐர மீன் குழம்பு வந்து நல்லாவே இருக்கும். எல்லா இடத்தையும் மற்ற இடத்த சாப்பிட்றத விட ஐர மீன் குழம்பு அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ஆயிலிஷாக ஒரு மாதிரி கிரேவியாக சூப்பராக இருக்கும். நானக்கல் சுல்தானில் நல்லி பிரியாணி சூப்பராக இருக்கும். வேறு அப்படியே அந்த யூட்டர்ன் எடுத்தீங்க லெஃப்ட்டில் வந்தோன்னா டிஎன் ஸ்பீட் ஷேக் ஃபேக்ட்ரின்னு ஒரு கடை இருக்கும். அது இப்போ கடை நேம் மாறிடுச்சு. அங்கே மில்க் ஷேக்கு மொஜிட்டோலாம் சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு கேரளா கார் நடத்துகிறாங்க. பவர் ஹோட்டல் போங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஹோட்டல் பவர் ஹோட்டல் காலவாசல் கிட்ட அங்கே மட்டன் ஐட்டம் எல்லாமே மிரட்டி விட்டுருவாங்க. ஒரு வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ஸ் ஹோட்டல் ஜவுளிகிட்ட வந்து கௌரின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஓரியங்கா. அங்கே நல்லாயிருக்கும் ப்ரோ. சபரிஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேலாவணை மொழியில் வந்து மீனாட்சின்ற ஒரு ஹோட்டல் நல்லாயிருக்கும் ப்ரோ. அங்கே என்ன ஃபுட்டு நல்லாயிருக்கும்? கௌரியில் வந்து இட்லி நல்லாயிருக்கும். சபரிஸில் பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும். இங்கே மீனாட்சியில் வந்து தோசை, காஃபி, டீ, பணியாரம், பட்டர் பன் ஸ்பெஷல். அங்கே நல்லாயிருக்கும் ப்ரோ. நெய் ஒலி எல்லாம் பக்காவாக சுத்தமான நெய்யில் பண்ணுவாங்க. இங்கே நல்லாயிருக்கும் ப்ரோ. எங்கே இருக்குது மீனாட்சி வந்து உங்களுக்கு வந்து மேலாவணை மொழி வடக்கானமதி சந்திப்பில் இருக்குது. நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மீனாட்சி பக்கத்தில் செட்டிநாடு மெஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கலப்படம் இல்லாமல் நம்ம பழைய காரைக்குடி ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. அதை விட்டிங்கன்னா கோனார் கடைன்னு சொல்லி வடக்கு மாசிதியில் இருக்குது ப்ரோ. அங்கேயும் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த தானமூலத்தில் வந்து கிருஷ்ணா கோனார் மெஸ்ன்னு இருக்குது. அங்கேயும் பக்காவாக மட்டன் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்கும். சிக்கன் ஐட்டம் அங்கே கிடைக்காது, மட்டன் தான் இந்த கோனார் கடையில். செட்டிநாடு மெஸ்ல இருந்து மீன், புறா, ராட்டி எல்லாமே இருக்கும். சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்கும் ப்ரோ. வந்து ஹோம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே மட்டன் சாப்பாடு எல்லாம் தரமாக இருக்கும். அங்கே நல்லாயிருக்கும். அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக சாப்பாடு நல்லாயிருக்கும். சின்ன கடை தெருவில் சைவ சாப்பாடு. என்ன ஹோட்டலு? பெச்சியம்மன். அங்கே நல்லாயிருக்கும். ரைஸ்லாம் நல்லாயிருக்கும். சூப்பராக குப்ரி நல்லாயிருக்கும். அதே போல் இன்னொன்று அந்த இது சபரிஸ் அது நல்லாயிருக்கும். இப்போ ஆரிய பாட்டு இருந்துச்சு, இப்போ ஆரிய பாலம் இல்லை. பழசு நல்லா இருந்துச்சு. இப்போ இது நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. நான்வெஜ் பாரிஸ் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஆனால் வெஜ்ஜு நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கும். வெள்ளைப்படியாக இதெல்லாம் நல்லாயிருக்கும். கோனார் மெஸ்ஸு சிம்மக்கல் கோனார் மெஸ்ஸு வர எல்லாருமே வெளியிலேருந்து வர்றவங்க கறி தோசைக்கு கோனார் மெஸ் தான் விரும்பி போகிறாங்க. அடுத்து மற்றபடி குமார் மெஸ் இருக்குது, அம்மா மெஸ்ஸு எல்லாமே விரும்புவாங்க. நான்வெஜ் ஃபுல்லாகவே. கௌரி டவுன்கார் ரோடு. இங்கே என்ன நல்லா இருக்கும்? சாப்பாடு கொஞ்சம் கூட்டு நல்லா இருக்கும். பிரியாணி எடுத்துக்கிட்டாக்க அம்சோலி பிரியாணி தான். நாட்டுக்கோழி சூப்பு சிம்மக்கல் கோனார்ஸ். ஆக்சுவலாக மதுரையில் இங்கே அரசரடி இருக்குது. அங்கே வந்து பவர் ஹோட்டல் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்லா இருக்கும். அங்கே போனோம்டா நான்வெஜ்ஜில் உப்பு கறின்னு ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். வெங்காய கறின்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரசாரமாக இருக்கும். அப்புறம் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ஒன்றுன்னு இருக்கும், அது நல்லாயிருக்கும். சிக்கனில் மஞ்சூரியனும் அங்கே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் காலவாசலில் இப்போ அரசடியில் இருக்குது பவர் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஒன்லி நான்வெஜ்ஜு மட்டன் மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் வந்து அங்கே வெங்காய கறி, அது போக குடல் ரோஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அங்கே சாப்பிட்லாம். மற்றபடி நான்வெஜ்ஜுன்னு பார்த்தா வேறு கிருஷ்ணா மெஸ்ஸு இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ட்ரெண்டிங்காக வர்றது வந்து நண்பன் மெஸ் போயிட்டுருக்கு. நம்ம பைபாஸ் காலவாசல் பைபாஸில் ரோட்லேயே இருக்குது. அங்கே பிரியாணி எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது இப்போதைக்கு. வேறு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சொன்ன மாதிரி தான் பவர் ஹோட்டல் நம்மளோட ஃபேவரெட்டு. அப்புறம் குமார் மெஸ் இருக்குது. அம்மா மெஸ்லேயும் நல்லா இருக்கும். அம்மா மெஸ், குமார் மெஸ்ஸை பொறுத்தவரை என்ன ஒரு டிஷ் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு? நம்மளுக்கு அம்மா மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அங்கே அந்த ரேபிட் வந்து எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு அது ரேபிட் வந்து நல்லாயிருக்கும். அங்கே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அம்மா மெஸ்ஸு குமார் மெஸ்லாம் வந்து லக்ஸரியாக கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்மள மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு பவர் ஹோட்டல் தான். என்ன சொல்கிறது, பிளைன் பிரியாணி, வெங்காய கறி நல்லாயிருக்கும். மற்றபடி மட்டனில் A to Z எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. மட்டன் மட்டும் ட்ரை பண்ணால் பவர் கடை பெஸ்ட்டு. இல்லை நார்மலாக எல்லா கடையும் எல்லா ஃபுட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம குமார் மெஸ்ஸு, தலப்பாக்கட்டி. இப்போ இங்கே சேலம் ஆர்ஆர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சேலம் ஆர்ஆரில் பிரியாணிலாம் வாங்கினோம்னா இப்போ ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பவர் பெஸ்ட்டு. எல்லாத்துக்கும் காட்டிலும் பவர் மட்டும் பெஸ்ட்டு மட்டனுக்குன்னு பார்த்தா. மதுரை கோரிப்பாளையம் அமீர் மாலில் பரோட்டா நல்லாயிருக்கும், ரைஸ் நல்லாயிருக்கும். அதை விட்டிங்கன்னா நம்ம ஐயர் பங்களா பக்கத்தில்
ஹெவன்ஸ் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹெவன்ஸ் பார்க்னு சொல்லிட்டு. அங்கே மந்தி பிரியாணி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு, ரெண்டு தான் நல்லா இருக்கும். யூனிக்கான ஒரு ஃபுட். ஆமாம் ஆமாம். ஜானகிராமன்ல பிரியாணி நல்லா இருக்கும். ஜானகிராமன் அவுட் போஸ்ட்ல ஒரு ஜானகிராமன் ஆமா. அங்க பிரியாணி நல்லா இருக்கும். சுக்கா அவங்களுடைய எண்ணெய் சுக்காவும் ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் சுக்கா அங்கே சூப்பராக இருக்கும். பிரியாணி வந்து என்ன பண்ணால் ஒரு பிளெயின் பிரியாணி சாப்பிட்டாலே அங்கே வந்து என்ன பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த பைபாஸை பொறுத்த வரைக்கும் இந்த அஜீஸ் பாய் பிரியாணி கடை ரொம்ப டாப் லெவலில் இருக்கும். ஒரு மட்டன் பிரியாணி கூட, சிக்கன் பிரியாணி கூட எல்லாமே சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருக்கும். எதுவுமே குறை சொல்ல முடியாது. சார் மதுரைக்குனாலே வந்து மேக்ஸிமம் பரோட்டா தான் சொல்கிறாங்க. ஒரு கடையில் பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹோட்டலில் பண்ணி பார்த்தோம்னா சுல்தான் ஹோட்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி அம்சவழி நல்லா இருக்கும். நீங்க யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹோட்டல் கூட்டி போவீங்க, என்ன சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க? சூப்பரா இருக்க மாதிரி இல்லை நம்ம ஊரில் ஸ்பெஷல் வந்து நிறைய இருக்குது சார். முதல்ல வந்து ஜிகர்தண்டா இருக்குது, அதை கொஞ்சம் மேக்ஸிமம் விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்காவது வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹோட்டல் நீங்க வந்து பரிந்துரைப்பீங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க? மதுரையில் எல்லா ஹோட்டலும் நிறையா ஹோட்டல் இருக்குது ப்ரோ. எல்லா ஹோட்டலும் நல்லா தான் இருக்கும். நம்மளோட ஃபேவரட் அந்த இது பவர் ஹோட்டல்லாம் மதுரை, பெங்களூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து சாப்பிட்றாங்க. மதுரையில் எல்லா இடத்துலையும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். மதுரையில் எங்கேயும் குறையலாம் சொல்ல முடியாது ப்ரோ. நீங்கள் வெளியூரை காட்டிலும் மதுரையில் எப்பயுமே ஃபுட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியூரில் போனீங்கன்னா இதுதான் என்னடா நம்ம ஊரில் மாதிரி இல்லையடா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். மதுரையில் அப்படி கிடையாது. எதுனாலும் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கேயுமே நெகட்டிவ் ரிவ்யூவே வராது மதுரையை பொறுத்த வரைக்கும். நீங்களே சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். நெகட்டிவ் ரிவ்யூவே கொடுக்க முடியாது. ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாகவும் கொடுப்பாங்க, நல்லாவும் கொடுப்பாங்க. நம்ம இதே வெளியூரில் நம்ம எந்த ஊரும் சொல்ல விரும்பலை, ஆனால் வெளியூரில் போய் சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்காது, டேஸ்ட் இருக்காது. குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹோட்டலும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். மதுரையை பொறுத்த நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும்.